ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்றைக்கி எக்ஸாமில் கேட்ட அந்த பொது அறிவு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொது தமிழோட 100 கொஸ்டினும் அந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சருக்கு பிடிஎஃப் எல்லாமே பார்த்துட்டோம். அதோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. பிடிஎஃபாகவே கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொது அறிவு கொஸ்டின் பார்த்துருவோம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுலேயே 1-2 கொஸ்டின் இன்னும் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆன்சரே கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகராட்சி ஆணையர் தான். ஓகேவா, முனிசிபல் கமிஷனர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஜியாகிரபி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புக்கில் இருக்கிற கொஸ்டின் கரெக்ட் தான். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறது தவறானது ஆன்சர். அப்படி பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. ரொம்ப ஈஸி. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. அந்த வரலாறு ஐஎன்எம் ரிலேட்டடாக வந்த கொஸ்டின் எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸாகவே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மல். பட் அந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக அந்த பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கொஞ்சம் தேடி பார்க்குற மாதிரி இருந்தது கரண்ட் அஃபேரில் கொஞ்சம். மற்றபடி கூற்று வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸே சொல்லி கொடுத்தேன். தெரியலனாக்கா எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3-4 கொஸ்டின் கூற்று காரணம் சரி, அதோட விளக்கமும் சரி அப்படின்ற மாதிரி எல்லாமே சரியாக வந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 10 தான் மனித உரிமை நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன்பு மனிதவள மேம்பாடு அமைச்சகமாக இருந்தது. நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய கல்வி அமைச்சகம் தான் பண்ணுது. ஓகே. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. வரவு செலவுன்னு வந்துட்டாலே அது நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். ஓகேவா. அதனால் அது தவறு. அப்படி பார்த்தீங்கன்னா 1 சரியானது, அந்த 6 தவறானது. காரணம் தவறானது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் பார்த்தாச்சு. அடுத்து கூற்றுவினா 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். 2023 அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த மாதிரி ஐஐடி மாதிரியான பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்க வைக்கிறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்ட் தான். ஆர் மற்றும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஓகேவா. அந்த ட்ரிக்ஸ் வச்சே போட்டுருக்கலாம் ஆன்சர் தெரியலனாலும். அடுத்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து பாலூட்டிகளில் பால் பொருட்களின் அமைவில் காணப்படாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்கடவாய்ப்பல் தான். ஓகேவா. முன்கடவாய்ப்பல் தான் இருக்காது. அடுத்து கீழ்கண்பனவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். அடுத்து அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்தது. இதற்கு காரணமான பூஞ்சை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். ஓகேவா. இது கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்ட மாதிரி இருந்தது. அண்மையான செய்தி கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நடந்தது தான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலிஃபண்டா குகை தான் மகாராஷ்டிராவில் இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ராஷ்டிரகூட காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்து அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். ஓகேவா. அமெண்ட்மெண்ட் பண்ணி அவங்களால் மாற்ற முடியும். கரெக்ட் தான். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா தேசிய நலனுக்காக தான். அப்போ ஆர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி இவங்க மாற்றலாம், அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேவா. குரூப் 4 தான் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2 சிலபஸில் இந்த பேரை மட்டும் தூக்கியிருக்காங்க, அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லி. அடுத்து விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பகோடா எனப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் தான். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இவர் கோபாலகிருஷ்ண கோகலேயின் சீரன் சொல்லியிருக்காங்க. இல்லை பாலகங்காதர திலகரோட
சீடர் அவர். அடுத்து இவர் செக்கிலத்த செம்மல் தான் சொல்லுவாங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தானாக்கா அது கிடையாது. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அப்படி பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 தான் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிடிபி பற்றி 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 7.24க்கு எதிராக 8.19% வளர்ச்சி இருந்தது. ஓகேவா? இதை நம்ம அரசியல் இதில் சொல்லியே காட்டுவாங்க. நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட தமிழ்நாட்டோட அதிகமாக தான் இருக்குது. அடுத்து மங்களம் ஆலை திட்டம் 2012-2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மாலை திட்டம் தான். ஓகேவா? மங்கள மாலை திட்டம் தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஓகேவா? ட்ரிக்ஸாக சொல்லியிருக்கலாம். அடுத்து மேக்ஸ் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அமிலம் ரிலேட்டடாக திராட்சை மற்றும் தக்காளி உள்ள அமிலங்கள். திராட்சைனால டாட்டாரிக் அமிலம், தக்காளினாக்கா ஆல்சாலிக் அமிலம். ஓகேவா? அந்த டேபிள் அந்த அமிலம் பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கணும். அடுத்து சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. ஓகேவா? ஆசிரியர்களுக்கும் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான். அடுத்து அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர். ஓகேவா? ஒரு எம்பின்றனால கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஹரப்பாவில் அறியப்படாத விலங்குதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேந்திராய் மேத்தா குழு தான். அடுத்து அசோக் மேத்தா குழு, அதுக்கப்புறம் தான் ஜிவிகே ராவ் குழு, அதுக்கப்புறம் தான் எல்எம் சின்வி குழு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம். அடுத்து டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காக்கோரி சதி வழக்குக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 3512.85. ஓகேவா? அக்யூரேட்டாக இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்செல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லணும். தோராயமாக 3000 வச்சுக்கலாம். நான் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. எல்லாமே 3000க்கு மேலே இருக்குது. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் முசிறி இந்தியாவின் முதற் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? முசிறி தான். 1897 அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் தான் முதல் மாநாடு நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்லர் விளைவு. இதில் கொஸ்டின்லேயே ட்விஸ்ட்னா எக்கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நடைபெறதுக்கான நிபந்தனை கேட்கல, நடைபெறாமல் இருக்கிறதுக்கு. அப்படின்னா அதோட ரூல் எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரியான நிகழ்வு எதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குவரை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையில் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தான் தவறானது. ஓகேவா? அப்படி இருந்தால் தான் நடைபெறாமல் இருக்கிறதுக்கான நிபந்தனை. இல்லை தவறானதுனாக்கா ஒன்று மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனில் கேரளா, நாகாலாந்து, ஹரியானா, மகாராஷ்டிரா தான் கொடுத்துருக்காங்க. சதுப்பு நிலமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டுக்குமே ஸ்டேட் அனிமல் வந்து வேறு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நில மானை பொறுத்த வரைக்கும் இம்மான் வந்து மத்திய மான் பிரதேசத்தின் மாநில விலங்காகும் அப்படின்னு சொல்லி விக்கிபீடியாலேயே போட்டிருக்காங்க. ஓகேவா? சதுப்பு நில மான் தான் ஸ்வாம்ப் டியர் அப்படின்னு சொல்லி. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு லிஸ்ட்டில் உத்தரப்பிரதேசத்தோட மாநில விலங்கு தான் இந்த சதுப்பு நிலமான் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே இந்த ஆப்ஷன்ஸில் இல்லை. அதனால் இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க ஆன்சருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். பட் விக்கிபீடியாவில் ஒரு சோர்ஸாக நம்ப முடியாது. வேறு ஏதாவது லிஸ்ட்டு ஒரு ஐடியாலாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா விக்கிபீடியா வேறு யாராவது கூட எடிட் பண்ணிடலாம். அடுத்து எந்த நாட்டில் 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான். ஓகேவா? அடுத்து வங்கப்பிரிவினின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசன் பார்த்தீங்கன்னா பாமன் ஷா. அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கின நாள். கண்டிப்பாக இது எனக்கு நல்லாவே மெமரியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட பிறந்த நாள். அதை வச்சு தான் ஞாபகம் வச்சிருப்பேன். அடுத்து யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் அரசியலமைப்பின் சிற்பி. ஓகேவா? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பகத்சிங்.
அடுத்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான குறிக்கும். ஓகேவா? நெய்யால் எரிது நுப்பேம் என்றல்லால் கௌவையால் காமம் நுதுப்பேன் எனல் அப்படின்றதுல அந்த நுதுப்பேம் அப்படின்றதான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவித்தல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா போர்த்துகல் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமுளைப்புரணி ஹைப்போதலாமஸ் பார்த்தீங்கன்னாக்கா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். அப்படி பார்த்தீங்கன்னா 2க்கு 1 2 இடத்துல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேஜர் ஆப்ஷன் வச்சே போடலாம். 2 1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது, இது 1 இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. 1 தெரிஞ்சிருக்கும், இதில் 1 தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4 மெஜாரிட்டியாக இருக்குன்றதுனால ஆப்ஷன் டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போடலாம். தெரிஞ்சிருப்போம்னாக்கா வேறு ஏதாவது கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாக்கா போடலாம். சிறுமூளை அப்படின்றது உடல் சமநிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சிருந்தாக்கா கண்டிப்பாக போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னாக்கா புத்த மதம் வந்து விகாரா அப்படின்றது தான் ஈஸியாக தெரிஞ்சுக்க ஆன்சராக இருக்கும். ஆனால் 3க்கு 4 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்றதுனால அந்த 1 வச்சு ஆன்சர் போடலாம். மேக்ஸிமம் பொறுத்துக்க ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்குது. அந்த 1 வச்சு எல்லாமே போடுற மாதிரி தான் இருக்குது. போன பொறுத்ததையும் பார்த்துருப்பீங்க, இதுவும் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பீஸ்வானாலே பிரதமர் தான், பிரதம அமைச்சரை தான் குறிக்கும். முதல் ஆப்ஷன் மட்டுமே வச்சே போடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி வேறு எதுலையுமே கொடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா பி தான். ஓகேவா? ஒரே ஆப்ஷனை வச்சே போடலாம். அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1885 தான் அளித்தது. ஓகே, அது கரெக்டு தான். அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டுன்னு சொல்லுங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வந்து 10வது அட்டவணை, அப்போ இது தவறு. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது, அதுவும் கரெக்டு தான். அப்படி பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரியான விடை. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் பார்த்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ். அடுத்து தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன். அடுத்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்து ஞானம் கருதினும் கைகொடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும் கேட்குங்க. இந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம் கருதினும் கைகொடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா காலம் இடத்தார் அப்படின்னு சொன்னாக்கா காலமும் இடமும் தான். ஓகேவா? காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் தான் இந்த குறளே வரும். அடுத்து சரியாக புரிஞ்சு தொல்லுயிரியை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெரிட்டோபைட் லெப்டிட்டோ கார்பன். ஓகேவா? பயாலஜிலாம் ரொம்ப வீக் தான், நான் நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தது இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது ரைட்டு. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1974 சொல்கிறாங்க, அடுத்த வருஷமே பண்ணாங்க 1973. அப்போ அது கிடையாது. இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பங்களை கொண்டுள்ளது அப்படின்றதுனால இது ரெண்டும் தவறு. அப்போ ஏ மட்டும்தான் சரியானது. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலாக உருவாக்கப்பட்டது. சணல் தொழிற்சாலை முதலான ஆகலை ரிஸ்டா. ஓகேவா? அடுத்து மனித மேம்பாட்டு குறியீடு அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து வரிசைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. 2016 ஆண்டின் படி புக்கில் இருக்கிறபடி கேட்டிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நார்வே தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நார்வே நம்ம இந்தியா எப்படி கடைசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100 சம்திங்கில் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1, 3 கரெக்டு. 1, 3ன்னு வச்சா ஆப்ஷன் ஏ. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா 2வது இடம், சுவிட்சர்லாந்து 3வது இடம் இந்த ஆர்டரில். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபட்டாமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறிக்கின்றனன்னு பார்த்தீங்கன்னா க்யூனிஃபார்ம். ஓகேவா? க்யூனிஃபார்ம் கல்வெட்டு அதை வச்சு தான் சொல்லுவாங்க. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பி சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. 36 to 51 கரெக்ட் தான். டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு விவரிச்சிருக்காரு. அப்போ அதுவும் ஓகே தான். இந்த கொள்கையை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியுமானாக்கா கிடையாது. நீதிமன்றத்தோட கண்ட்ரோலில் இது வராது, அதால் செயல்படுத்த முடியாது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 மற்றும் 2 மட்டும், ஆப்ஷன் சி.
அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்டு கொங்கு நாட்டு பாளையக்காரரானார். கரெக்ட் தான். இதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருவாங்க பாருங்கள். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடினார். மேலே ஆங்கிலேயம் சொல்லிட்டு கீழே பிரிட்டிஷ்காரர். அப்போ இது தவறு. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் எதிர்க்கணும்னு பிரெஞ்சுக்காரர்கிட்டையும் ட்ரைனிங் எடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்து பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்தினார்? பார்த்தீங்கன்னா தொழில் வழி தான் எல்லாத்தையுமே வேறுபடுத்தினாங்க. ஓகே, அவங்கவுங்க செய்கிற தொழில் பொறுத்து. அக்ஸாய்ஸின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இதற்கு பார்த்தீங்கன்னா இந்தியா. நேற்று ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்தப்ப ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டடாக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் லெவலில் வருதுன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஏதாவது ஆன்சர் வந்தால் போடணுன்றிருக்கேன். மற்ற கண்ட்ரிஸ் ரிலேட்டடாக வரப்போ நம்ம இந்தியான்ற பேர் வந்து அதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அந்த ட்ரிக்ஸை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து கீழ்கண்ட காண்பவற்றை பொறுத்துக்க கேனிமேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு. ஓகேவா, வானில் இருக்க நிலவு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1க்கு வந்து 4 2 இருக்குது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டைட்டன் அப்படின்றது வந்து சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு அப்படின்னு வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 4 3 2 1. ஓகேவா, ஒரு 2 ஆப்ஷன் தெரிஞ்சது. அது நெப்டியூன் இருக்குது, பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம், அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா. அடுத்து கூற்று வேணாம். இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதுமே ஆகும். ஓகேவா, இது வந்து எப்படி அந்த உள்நாட்டு உற்பத்தி திட்டம்னாலே அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். விளக்கம் சரி தான். வருஷம் கரெக்டானு பார்த்தீங்கன்னா வருஷமும் கரெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது அதற்கான சரியான விளக்கம். ஓகேவா, இதெல்லாம் ட்ரிக்ஸ் வச்சே போட்டுக்கலாம். தெரியலனாக்கா ரெண்டுமே சரி அப்படின்றத சூஸ் பண்ணிடுங்க அப்படின்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா தான். ஓகேவா, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டின் தொழில் கொள்கை தான். அது 1969 சட்டத்தை ஒழித்தது. உழவர் கடன் அட்டைனாலே நபார்டு பேங்க் தான். ஓகேவா, நபார்டு வங்கி 1998 யாரால் தொடங்கப்படுது பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி தான். ஓகேவா, கிசான் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வரும். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறான்னு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு. ஓகேவா, மற்றதெல்லாம் பார்த்தாலே இல்லைன்னு சொல்லிடலாம். அருள் விளக்கு, குடும்ப விளக்கு, தவ விளக்குலாம் கிடையாது, பொய்யா விளக்கு. ஓகேவா, தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018. ஓகேவா, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள். அடுத்து இந்தியா 2018ஆம் ஆண்டு எந்த பயிர்களின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது பார்த்தீங்கன்னா திணை வகைகள். ஓகேவா, மில்லட்ஸ் தான். ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆசிட்ஸ் ரிலேட்டடாக சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபினாப்தில் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அடுத்து மெத்தில் ஆரஞ்சு வந்து கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் நீல நிறமாக மாற்றும். ஓகேவா, சிவப்பு லிட்மஸ் தாள் இது கரெக்டு தான். அடுத்து நீல லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாற்றுனாக்கா கிடையாது. அமிலம் தான் அமில ஊடகத்தில் தான் சிவப்பு நிறமாக மாற்றும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 மற்றும் 3. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்தினர் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கஜ்ராஜ் சுரக்ஷா. ஓகேவா, கஜா அப்படின்னாலே யானை தான், அதை வச்சு சொல்லலாம். ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர் நிறையா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் தான் யானை சாகுது. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளாக கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து, அடுத்து இடைநிலை பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து. இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிங்க. வரி ரிலேட்டடாக வேளாண் வரி எந்த வரி எங்கே கட்டுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு தான் கட்டுவோம். நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரியும் மாநிலம் தான். இதில் பார்த்தீங்கன்னா நிலம் கொடுத்துட்டு கடைசியாக நில வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மாநிலத்துக்கு தான் போகும். அப்போ இது தவறு. மின்சாரம் நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஸ்டேட்டுக்கு தான் போகும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1 2 தான் சரி. தவறான இணையை கேட்டிருக்காங்க. அப்போ 3 மற்றும் 4ன்னு போட்டுக்கணும். ஓகேவா, கரண்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் தான் வருது. நம்ம தானே மற்ற ஸ்டேட்டுக்கே கரண்ட் கொடுக்குறோம். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நிர்வாக தலைவர். உடனே நிதி ஆயோக்கின் தலைவர்னு சொல்லி பிரதமர்னு போட்டுக்கூடாது. ஓகேவா, நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவர் பார்த்தீங்கன்னா அது துணைத் தலைவர் தான். ஓகேவா, தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலர்.
அடுத்து ஒரு கூற்றுனா, பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இல்லை, முதல் இடத்துல மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா சைனா தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 2வது தவறு. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. தமிழக அரசு டேஸ் ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது பார்த்தீங்கன்னா ஜூலை 15, ஓகேவா, காமராஜர் பிறந்த நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ஓகேவா. ஜிஎஸ் கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. ஜிஎஸும் பார்த்துட்டோம், பொது தமிழும் பார்த்துட்டோம், மேக்ஸும் பார்த்துட்டோம். மொத்தம் எவ்வளோ மார்க் நீங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. இதில் 1-2 கொஸ்டின் தப்பாக இருந்தனாக்கா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்கிறேன். இதோட PDF எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து TNPSC பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.